விளையிற பூமியடா விவசாயத்தை பொறுப்பா கவனிச்சு சீரோமடா உண்மையா உழைக்கிற நமக்கு எல்லா நன்மைகளும் நாடி வந்து கூடுதடா. மாத்தி யோசிச்சேங்க பகுதியில் வேளாண்மைக்கு இன்றியமையாததாக விளங்குவது மண்புழு உரமாகும். இதனை பயன்படுத்தும் போது காய்கறி பயிர்கள் நோய் தாக்குதலுக்கு உள்ளாகாமலும் காய்கறிகள் 15 நாள் வரை கெடாமலும் இருக்கும். இதனை நெல், தோட்டக்கலை பயிர்கள், மாமரங்கள் போன்றவைகளுக்கு பயன்படுத்துவதன் மூலம் நஞ்சற்ற விளைபொருட்களை பெற முடியும். இயற்கை விவசாயத்தில் மண்புழு உரம் உற்பத்தி செய்ய தேசிய வேளாண் தோட்டக்கலை இயக்கம் மூலம் ரூபாய் 30,000 மானியம் பெற்றும் தன்னுடைய முதலீடாக ரூபாய் 1,80,000 மதிப்பில் 6,000 சதுர அடியில் மண்புழு உரக்கூடம் அமைத்து மண்புழு உரம் உற்பத்தி செய்து தனது தேவைக்கு போக மீதமுள்ள உரத்தினை தனது சக விவசாயிகளுக்கும் அளித்து இயற்கை விவசாயத்தையும் உற்சாகத்தோடு செய்து வரும் புதுக்கோட்டை மாவட்டம் வைத்தூர் அஞ்சல் பாரதிபுரம் கிராம விவசாயி எஸ். கோவிந்தசாமி. இவரின் அனுபவங்களை நம்மிடம் கூற கேட்டபோது, இயற்கை விவசாயத்துக்கு முக்கியமான ஒரு மூலகாரணி வந்து மண்புழு உரம் தான். மண்புழு உரம் எல்லாமே நாங்கள் எந்த ஒரு சின்ன செடி வச்சா கூட விட மாட்டோம். மரம் வச்சாலும் பயிர் வச்சாலும் விவசாயத்தில் நெல் நட்டாலும் தோட்டக்கலை பயிர் மா கத்திரி இப்போ காய்கறி பயிர்கள் எது வச்சாலும் மண்புழு உரம் எல்லாமே வைக்கிறது இல்லை. அதுக்கு முக்கியமாக மண்புழு நல்லா அதுக்கு தகுந்த ஒரு வெரைட்டி ஜப்பானிய மண்புழு அங்கேருந்து நாங்கள் வெளியே வாங்கியாந்து அதை வந்து நிறைய உற்பத்தி பண்ணி அதுலேருந்து புழு எடுத்து நாங்கள் தொட்டியில் விட்டு உரம் எடுக்கிறோம். நான் எங்கள் பயன்பாடுக்கு போக பக்கத்தில் உள்ள விவசாயிகள் யாரும் கேட்டாலும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நிறையா கொடுக்க முடியாது, கொஞ்சம் கொஞ்சம் அவங்க தேவைக்கு கொடுக்க. நாற்று போகிறவங்க, கன்று விதை, கத்திரிக்கன்று போகிறவங்க, மிளகாக்கன்று போகிறவங்களாம் கேட்பாங்க. அவங்களுக்குலாம் சும்மா தான் பெரிய தான் கொடுத்துட்ருக்கோம். ரெண்டாவது இதில் வந்து காய்கறி வந்து அருமையாக இருக்குது. வச்சாச்சுன்னா ஒரு அழுகலே கிடையாது. தக்காளி பழம் 15 நாளாக வந்து அழுகாது. அது தோல் மட்டும் நாளாக சுருங்க வச்சு இப்போ டேஸ்ட்டாக இருக்கும். மாமரத்துக்கு போட்டிருக்காங்க, மாமரம் வச்சுருக்கேன், இந்த தென்னை மரம் வச்சுருக்கேன். எல்லாத்துக்கும் இந்த இது தான் போகிறது. வேறு இயற்கை உரமே தவிர பாக்கி எந்த ஒரு ரசாயன உரம் போகிற கிடையாது. அதே மாதிரி பூச்சிக்கொல்லிக்கு வந்து இயற்கை பூச்சிக்கொல்லி தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த இப்போ வந்து இப்போ இந்த தேசிய தோட்டக்கலை தொட்டிலேருந்து கொடுத்து இந்த மானியத்து மூலமாக இந்த செட்டு போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் உள்ளுக்கு நீங்கள் பார்க்க போகிறீங்க. உள்ளுக்கு பார்க்குறதுக்கு குப்பை எல்லாம் நாங்களே தயார் பண்ணி எங்கள்கிட்ட மாடு இருக்குது. ஒரு 50 மாடு பசு மாடு வச்சுருக்கோம். அதுலேருந்து வர சாணியை தான் எடுத்து நாங்கள் இதில் போட்டு எருவாக்கி குப்பையாக்கி பயன்படுத்திக்கிறோம். 25 30 டன்னுக்குள்ளே நாங்கள் உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் பார்க்குறது வந்து இந்த மண்புழு, இதுதான் மண்புழு. நீங்கள் எப்படி தயார் பண்ணுறதுன்னு கேட்டிங்கனாக்கா, ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் உள்ளுக்கு வந்து தொட்டி கட்டியிருக்கோம். 2 அடி அகலம், ஒரு 15 அடி 20 அடி நீளத்துக்கு தொட்டி மாதிரி கட்டியிருக்கோம். அந்த தொட்டியிலேருந்து ஃபஸ்ட்டு ஒரு லேயர் வந்து மக்கிய தலை, இப்படி எது வேணாலும் சருகு, மரத்தோட தலைகள், காஞ்ச இது எது வேணாலும் போடலாம். அதாவது மாடு திங்கக்கூடியது இது புழு சாப்பிடும். மாடு எதெல்லாம் சாப்பிடுதோ அதெல்லாம் இது புழுவும் சாப்பிடும். அதுக்கப்புறம் ஒரு 2 இன்ச்சு 3 இன்ச்சு அந்த அளவுக்கு அது போடுவோம். அதுக்கப்புறம் வந்து குப்பை போடுவோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் சாணி, பச்சை சாணி எல்லாத்தையும் போட்டு ஒரு மொத்தத்துக்கு ஒரு அடி உயரத்துக்கு கொண்டாந்துருவோம். புழு மேலே விட்டால் போதும். புழு போட்டு எங்கெங்கே அது உணவு இருக்குது அங்கெல்லாம் தேடி போயிடும். போயிட்டு கொஞ்சம் அதுக்கு ஒரு ஈரப்பதம் ஒன்று தேவை. அதுக்கு எப்போ எல்லாம் தேவையோ அந்த இடத்துக்கு தண்ணி தெளிச்சிடுவோம். டெய்லி ஒரு நாளைக்கு 2 தடவை 3 தடவை வந்து பார்த்துக்குவோம். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தெளிக்கலாம். இல்லை வெயில் காலத்தில் டெய்லி கூட தெளிக்கலாம். காலையிலேயோ சாயங்காலமோ தண்ணி தெளிக்கணும். அந்த ஈரப்பதம் இருந்தால் தான் அந்த புழு சாகாமல் நல்லாயிருக்கும். புழு செத்து போச்சுன்னா உற்பத்தி பண்ண முடியாது. அதுக்கப்புறம் அந்த தொட்டியிலேருந்து ஒரு 35 நாளுக்குள்ளே அந்த புழு வந்து நல்லா சாப்பிட்டு அதோடய கழிவு தான், புழுவோட கழிவு தான் உரமாக வருது. நல்லா சாப்பிட்டு வந்து இது டீத்தூள் மாதிரியே வரும். நல்லா குருணையாக. இது குப்பையிலேருந்து வந்தது தான். ஆனால் இது குப்பை தான், பார்க்குறதுக்கு குப்பை மாதிரி டீத்தூள் மாதிரி இருக்கும். இது நல்லா குருணையாக இருக்குது. இதுதான் அந்த வெர்மி கம்போஸ்ட்டுங்கிறது. இதில் இருக்கிற எரு வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் வரை இதோட உயிரணுக்கள்லாம் இருக்குது. இதில் அந்த மண்புழோட முட்டையும் இதில் சேர்ந்துருக்கும்.
இது அப்படியே வயலுக்கு போட வேண்டியதான். வயல் வந்து சலிச்சும் போடலாம், நல்லா அப்படியே கூட எடுத்து போடலாம். கொஞ்சம் கல் ஏதாச்சும் இருக்கும், அதுக்காக நாங்கள் சலித்து பேக் பண்ணுறதுக்காக இது பண்ணிக்கிறது. அப்படியே போனோம்னா நாங்கள் அள்ளி கொண்டு நாங்கள் டேரெக்டாக வயலில் போட்டுருவோம். புதிய வகை தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அதிக செலவில்லாமல் நிறைய மகசூல் பெறுவதற்காக பின்பற்றப்படுவதே திருந்திய நெல் சாகுபடியாகும். பொதுவாக நெற்பயிருக்கு தழைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து போன்றவை பொதுவானதாக இருந்தால்தான் நிறைய மகசூலை பெற முடிகிறது. திருந்திய நெல் சாகுபடிக்கு புதிய வகை வண்ண இலை அட்டைகளை வேளாண் அறிவியலார் கண்டுபிடித்துள்ளனர். இவற்றை கொண்டு நெற்பயிரில் எந்தெந்த சத்துக்கள் குறைவாக இருக்கின்றன என்பதையும் அதற்கு ஏற்றவாறு உரமிடுதலும் பயிர் மேலாண்மையும் மேற்கொள்ளப்படுகிறது. இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் திருந்திய நெல் சாகுபடியில் இலைவண்ண அட்டை மூலம் தழைச்சத்து மேலாண்மை கண்டறிதல் குறித்து திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் நெல் ஆராய்ச்சி நிலையத்தின் மண்ணியல் துறையின் பேராசிரியர் டாக்டர் எஸ் ஜோதிமணி அவர்கள் விளக்கம் தருகிறார். நம்ம இப்போ வந்து இந்த திருந்திய நெல் சாகுபடியில் தழைச்சத்து நிர்வாகத்தை எப்படி நிர்வாகம் பண்ணலாம் அப்படிங்கிற பற்றி இப்போ பார்ப்போம். நம்ம சாதாரணமாக வந்து நெல்லுக்கு எவ்வளோ தழைச்சத்து போடுறோம் அப்படின்னா 120 கிலோ ஒரு ஹெக்டேருக்கு போடணும். அந்த 120 கிலோவில் வந்து ஒரு பாதி வந்து நடுறதுக்கு முதல்ல போடணும். அதுக்கப்புறம் இருக்கிறத வந்து ரெண்டாக பிரித்து 25% வந்து தண்டு உருளும் பருவம், 25% வந்து பூக்கும் தருணம் அப்படிங்கிறத இதில் வந்து ஒரு 3 தடவை பிரித்து போடணும் சாதாரணமாக. ஆனால் இந்த திருந்திய நெல் சாகுபடியில் மட்டும் இந்த தழைச்சத்து நிர்வாகத்தை வந்து வித்தியாசமாக மாற்றி அமைச்சிருக்கிறாங்க. அதுக்கு வந்து பயன்படுத்துகிற ஒரு எளிய உபகரணம் தான் இந்த இலை வண்ண அட்டை. இந்த இலை வண்ண அட்டையை பயன்படுத்தி தழைச்சத்து நிர்வாகத்தை நெல்லை எப்படி மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். இப்போ ஒரு வயல் வந்து இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இதை வந்து ஒரு 10 பாகமாக வந்து நம்ம பிரிச்சுக்கிறணும். நம்ம 10 இடத்துல வந்து இதை வச்சு ஒப்பிட்டு பார்க்குறதுக்கு இடத்த தேர்வு செய்யணும். அந்த இடம் எப்படி இருக்கணும் அப்படின்னா இந்த நெல் பயிரில் வந்து பூச்சி தாக்காமல் இருக்கணும், நோய் தாக்காமல் இருக்கணும். அதே மாதிரி வந்து ரொம்பவும் வந்து வித்தியாசமான வளர்ச்சி எதுவும் இல்லாமல் ஒரே மாதிரியாக இருக்கிற மாதிரி வந்து நம்ம தேர்ந்தெடுத்துக்கணும். அந்த 10 இடத்துலையும் வந்து இந்த இலை வண்ண அட்டையை வந்து பயன்படுத்தி பார்க்கணும். செடியில் வந்து இந்த மேலேருந்து 3வது முழுவதுமாக விரிந்த இலையை வந்து இது வந்து ஒப்பிட்டு பார்க்குறதுக்கு பயன்படுத்தணும். அந்த 10 இடத்துல தேர்வு செஞ்சுட்டு ஒரு இடத்துல வந்து இந்த செடியை பார்க்கணும் அப்படின்னா மேலேருந்து 3வது இலை இதில் வந்து பூச்சி ஈச்சி எதுவும் இல்லாமல் பார்க்கணும். அப்படி இல்லாமல் வந்து 3வது இலையை முழுவதுமாக விரிந்த இலையை இந்த மாதிரி இலைவண்ண அட்டையோடு வச்சு ஒப்பிட்டு பார்க்கணும். இந்த மாதிரி இந்த இலையை வந்து அப்படியே செடியிலேருந்து பிடுங்கிடக்கூடாது, அதை பிடுங்காமல் அப்படியே வச்சு பார்க்கணும். ஸோ அப்படி வந்து ஒப்பிட்டு பார்க்குறப்ப இப்போ பார்த்தோம் அப்படின்னா இப்போ நெல் பயிருக்கு வந்து ஓரளவு வந்து தழைச்சத்து கிடச்சிட்ருக்கு. இதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த இலையினுடைய நிறம் வந்து கொஞ்சம் கரும் பச்சையில் இருக்குது. 3வதோட போகிறப்போ வந்து கொஞ்சம் ஒத்து போகுது. அப்போ இந்த செடிக்கு ஓரளவு தேவையான தழைச்சத்து கிடைச்சிட்ருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்போ எப்படி தீர்மானிக்கிறது அப்படின்னா இப்போ 10 இடத்துல எடுத்ததையும் வந்து கூட்டி 10ஆல் வகுத்தோம் அப்படின்னா சராசரி கிடைக்கும். அந்த சராசரி எண் வந்து எத்தனாவது இது 1வது இதோட 1வதுக்கு ஈக்குவலாக இருக்கா, 2வதா, 3வதா, 4வதா, 5வதா, 6வதான்னு பார்க்கணும். இப்போ 1வது இடத்தோட வந்து ஒத்து போயிருந்தது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா வந்து செடி வந்து பயங்கர பசியில் இருக்குது, தழைச்சத்து பசியில் இருக்குது. ஒன்றுமே வந்து விவசாயி வந்து போடலைன்னு அர்த்தம். இல்லை அப்படின்னா போட்ட தழைச்சத்து பயிருக்கு கிடைக்கலன்னு அர்த்தம். ஏதோ ஒரு அசாதாரணமான சூழ்நிலை இந்த மண்ணில் இருக்குதுன்னு அர்த்தம். 2வதோட ஒப்பிட்டு போச்சு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஏதோ 3 வேளை சாப்பாட்டுக்கு 1 வேளை சாப்பாடு போடுறோன்னு அர்த்தம். கொஞ்சம் அந்த இதுக்கு தழைச்சத்து கிடைச்சிட்ருக்குன்னு சொல்லிட்டு அர்த்தம். அதே மாதிரி 3வது நேரத்தோடு ஒப்பிட்டு போச்சு அப்படின்னா
ஓரளவு வந்து இந்த செடிக்கு போதுமான தழைச்சத்து கிடைச்சிட்ருக்குன்னு அர்த்தம். பெரும்பாலும் வந்து இந்த சன்ன ரக நெல் ரகங்கள் பொன்னி அதெல்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து இந்த 3வது நிறம் வந்து போதும், இதோட ஒப்பிட்டு இருந்தால் போதும். அதே மாதிரி மற்ற ரகங்களுக்கு 4 வரைக்கும் வர்ற மாதிரி நம்ம தழைச்சத்து மேலாண்மையை கையாளணும். அதே மாதிரி 5, 6 வந்து ஒத்து போகுது அப்படின்னா அந்த செடியில் வந்து பூச்சிகளோ நோய்களோ தாக்குறதுக்கு ஏதுவாக இருக்குது. அதனால் வந்து மருந்தெல்லாம் வந்து வாங்கி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. அதனால் இந்த இலைவன அட்டை வந்து தழைச்சத்து மேலாண்மையை மட்டும் கையாள்வதற்கு பயன்படுத்தாமல் பூச்சி மற்றும் நோய்களையும் கையாளுறதுக்கும் இதை பயன்படுத்தலாம். சரி, இப்போ வந்து பார்த்துட்டோம் உரம் வந்து கம்மியாக இருக்கா இந்த கூடுதலாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானிச்சிட்டோம். ஆனால் வந்து எவ்வளவு போடுறது, எப்படி ரீடிங் எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது. அப்போ வந்து இப்போ நம்ம எடுக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில வழிமுறைகள் இருக்குது. எப்படின்னா சூரியன் வந்து எப்பயுமே வந்து நமக்கு பின்னாடி இருக்கணும். நம்ம அளவு எடுக்கிறப்ப சூரியன் நமக்கு பின்னாடி இருக்கணும். அதே மாதிரி நம்ம விவசாயிகள் குடும்பத்தில் யாராவது ஒரு ஆள் முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் யாராவது ஒரு ஆள் இந்த அளவீட்டு முறையை வந்து கையாளணும். அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட டைம் விவசாயி வந்து ஒரு 9 மணிக்கு தான் போக முடியும், இல்லை வந்து 11 மணிக்கு தான் போக முடியும் அப்படின்னா ஒவ்வொரு தடவையும் வந்து அந்த 11 மணிக்கோ இல்லைனா 9 மணிக்கோ வந்து இல்லை சாயந்தரம் 3 மணிக்கோ ஏதாவது ஒரு டயத்தில் வந்து நம்ம வந்து இந்த அளவீட்டை வந்து எடுக்கணும். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இந்த இதை பார்க்குறப்ப வந்து எவ்வளோ போடணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ 1, 2 இருக்குது அப்படின்னா இப்போ கார் சீசனில் வந்து 1 ஏக்கருக்கு வந்து 30 கிலோ தழைச்சத்து போடணும். அதே மாதிரி பிசானா சீசனில் வந்து கம்மியாக இருக்குது, இதுக்கு 1, 2க்கு வந்து ஒத்து போகுது அப்படின்னா அதில் வந்து 30 கிலோ தழைச்சத்தை ஒரு தடவை போடணும். இந்த அளவீட்டு முறையை வந்து வாரத்துக்கு ஒரு முறை இல்லைனா 10 நாளைக்கு ஒரு முறை வந்து நம்ம வந்து அளவீடு எடுக்கணும். அப்படி வந்து இப்போ வந்து ஒரு தடவை வந்து நாளுக்கு வந்து இப்போ கரெக்டாக இருக்குது அப்படின்னா உரம் போட வேண்டாம். இப்போ 2க்கு போகுது அப்படின்னா அந்த சொல்லப்பட்ட அந்த உரத்தை வந்து நம்ம போடணும். ஸோ இப்படி வந்து நம்ம வந்து உர மேலாண்மையை கையாண்டோம் அப்படின்னா இந்த நெல்லுக்கு தேவையான அந்த தழைச்சத்தை வந்து முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் நம்ம வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி வந்து அந்த நெல் வந்து ஒளிச்சேர்க்கை பண்ணுறதுக்கான தழைச்சத்தை வந்து தொடர்ச்சியாக கொடுக்குறனால நல்லா வளர்ச்சி அடைந்து நல்லா மகசூலை கொடுக்கறதுக்கான சாதகமான சூழ்நிலை அதில் இருக்கும். அதே மாதிரி இன்னொரு பயன்பாடு என்னன்னு கேட்டிங்கன்னா தேவையில்லாத இந்த தழைச்சத்து உரம் மண்ணாக போகாமல் இந்த தண்ணியில் கரைஞ்சி நம்ம வீணாக போகுது. அதே மாதிரி வந்து சுற்றுப்புற சூழ்நிலையும் கெடுது. அந்த சுற்றுப்புற சூழ்நிலையும் கெடாமல் நம்ம பார்த்துக்கலாம். மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.